Who owns the water? Mind map, Section 1, Standard 6, Unit 1, Term 3. Section 1. Mind map for the lesson Who owns the water? Section 1. Characters: a tiny bird, Boyer. Tiny bird searched for a place to lay its eggs. Land: parched and dry, no trees or bushes. Shallow depression: removed stones and loosened the earth with its claws and laid her eggs. Mother fed and nourished her hatched babies till they learned to fly. இப்போ அந்த முட்டையிட்ட அந்த பறவை அந்த மதர் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மதர் இப்போ என்ன பண்ணுச்சு, தன்னுடைய அந்த முட்டையிலேருந்து வந்த சின்ன சின்ன குட்டிகளுக்காக உணவு கொடுத்து அதுக்கு வளர்கிறதுக்கு உண்டான உதவிகள் செஞ்சு எது வரைக்கும் அதை அந்த குழியில் வளர்த்துச்சு அப்படின்னா, தன்னால் பறக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த தன்னுடைய குட்டிகளை அந்த அந்த ஷாலோ டிப்ரெஷன்லேயே அது வளர்த்து எடுத்துச்சு. டெம்பரரி நெஸ்ட் ஹோல். ஸோ இப்போ அந்த சின்ன ஹேலோ டிப்ரெஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த முட்டை பறவை முட்டை போட்ட அந்த இடம், அது இப்போ ஒரு அந்த பறவைக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு நெஸ்ட், பெர்மனெண்ட்டான ஒரு இடம் இல்லை அதுக்கு, இது ஒரு டெம்பரவரியான நெஸ்ட். ஸோ அந்த ஹேலோ டிப்ரெஷன் அந்த பறவைக்கு டெம்பரவரியான ஒரு கூடாக இருந்தது. ஷாலோ டிப்ரெஷன் ஃபார் டைனி பேர்ட்ஸ், அதுக்கு அந்த பேர்டுக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் ஒரு டெம்பரவரியான தற்செயலாக ஒரு நெஸ்ட்டாக அது பயன்பட்டுச்சு. Hole, dusty and untenanted till a wild boar settled his rump. ஸோ இப்போ அந்த பறவை பறக்க முடியுன்ற ஸ்டேஜுக்கு அதோடைய குட்டிகள் வந்தோடனே அந்த டெம்பரவரி நெஸ்ட்டை விட்டு அது பறந்து போயிடுச்சு. இப்போ அந்த சின்னதாக அந்த ஹோல், அந்த குழி இப்போது டஸ்ட்டு படிஞ்சு யாருமே அந்த இடத்துல இல்லாமல் இருந்ததுல அப்படியே டஸ்ட்டு அதெல்லாம் படிஞ்சு போயிருந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு வைல்டு போயர் வருது. அந்த பன்றின்னு சொல்கிறோம், அதுதான் போயர் சொல்கிறோம். அது என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த ரம்ப்புன்னா அந்த நம்ம உடம்புடைய அந்த பின் பகுதி, உட்காரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுதி ரம்ப்புன்னு சொல்கிறோம். ஸோ தன்னுடைய ரம்பை யூஸ் பண்ணி அது அப்படி இப்படி அந்த குழியை அசைச்சு கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி அது பெரிய பள்ளமாக அதை ஆக்கிக்கிட்டு அங்கே அதை யூஸ் பண்ணிக்கிச்சு. பிட் நாட் இனஃப் ஃபார் போயர், ஸோ ஸ்க்ராப்ட் அண்ட் டக் இன்டு ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ அந்த ஹாலோ டிப்ரெஷன் ஹோல் இப்போ பிட்டாக மாறுது. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய அனிமல் இருந்தாலும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆகுது. தன்னுடைய உடம்பை வச்சு அந்த கை தன்னுடைய கால்களை வச்சு அது இன்னமும் பெருசாக அது அது படுத்து தூங்குறதுக்கு உண்டான ஒரு கம்ஃபர்டபுளான இடமா அதை அது மாற்றுச்சு. டேர்ன்ட் ஃபியூ டைம்ஸ் அண்ட் கிரன்ஸ் செட்டில் டவுன் ஃபார் லாங் ஸ்னூஸ். ஸோ அது அப்படி இப்படி அசைஞ்சு கிசைஞ்சு புரண்டு அந்த இடத்த தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா அதை மாற்றிக்கிச்சு. கத்துச்சு, கிரண்ட்டுனா அது கத்துறது, பன்றியுடைய சவுண்டு கிரண்ட்டுன்னு சொல்கிறீங்களா. ஸோ கத்திட்டு ஒரு நல்ல ஒரு லாங்கான ஒரு தூக்கத்தை அது தூங்குது. ஸ்னூஸுன்னா ஒரு தூக்கம், குட்டி தூக்கம், பகல் தூக்கம். ஸோ இப்போ அந்த குழியில் அது படுத்துட்டு தூங்குது. லாங் ஸ்னூஸ் டேர்ன்ட் அண்ட் ஸ்க்ராபிள்ட் அன்டில் ஃபேடட் அண்ட் ரம்பிள் இன் ஹிஸ் ஸ்டமக். ஸோ அந்த பகல் தூக்கம் எப்படி இருந்தது, ரொம்ப ரொம்ப நேரம் அது தூங்கிடுச்சு, அதனால அது லாங் ஸ்னூஸ்ன்னு கொடுத்துரும். ஸோ இது என்ன பண்ணுச்சு, இப்போது மல்லமாக கண் திறக்குது. எப்போ திறக்குது அப்படின்னா, தன்னுடைய வயிற்றில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு பசின்ற ஒரு ஃபீல் வந்த அப்புறம் தான் இது என்ன பண்ணுது, மல்லமாக நெளிஞ்சு சுழிஞ்சு அப்படியே கையை காலை விரித்து பொறுமையாக எழுது அந்த குழியை விட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.